ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் கடலைப்பருப்பு பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். 2 பீர்க்கங்காயை நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி கட் பண்ண பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தோலை சீவி எடுத்துக்கணும். தோலை சீவிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். இதோட தோலை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. அதில் நம்ம துவையல் அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 1.5 கைப்பிடி இருக்கிற அளவுக்கு இந்த கிண்ணத்தில் பாதி கிண்ணம் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஊற வைக்காததுனால நம்ம தனியாக விசில் போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 2 விசில் பருப்பை கொட்டிட்டு நல்லா அலசி ஊற்றிடுங்க. அலசி ஊற்றிட்டு 2 விசில் தனியாக வச்சுக்கிறோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சிட்டோம்னா தனியாக வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம காயோட சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ நான் ஊற வைக்காததுனால நான் தனியாக 3 விசில் விடுறேன். 3 விசில் விட்டு நான் வேக வச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும். இல்லைன்னா காய் கூட சேரும்போது காய் குழஞ்சிரும், பருப்பு வேகாத மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும் பருப்பு. நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு நசுங்கினாவே போதும். ரொம்ப நம்ம கொலைய விடக்கூடாது. ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா அடுத்து நம்ம காய் சேர்த்து மறுபடியும் விசில் விட போகிறோம் இல்லையா? அப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா காயை நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். காயை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான மசாலா பொருளாக சேர்த்துடலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பீர்க்கங்காயில் தண்ணி அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பருப்புலையும் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். அதை நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் விட்டு நான் பீர்க்கங்காயை ஓப்பன் பண்ணிட்டேன். அது காய் நல்லா வெந்துருச்சு. பருப்பும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துருக்கேன். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் அதை நான் 3 உடச்சி நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் எண்ணெயிலே நல்லா புரிஞ்சு வரட்டும். புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயமும் சரி நல்லா அதில் வதங்கி வரணும். நம்ம தனியாக அந்த காய் கூட சேர்த்து வேக வைக்க போகிறது கிடையாது. நம்ம தாளித்து கொட்ட போகிறதுனால வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது மாதிரி தான் தக்காளி பார்த்திங்கன்னா அரை தக்காளி எடுத்துக்கிறங்க. பெரிய தக்காளினா இல்லை சின்ன சைஸ் தக்காளி தான் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இதுவும் தக்காளியும் சரி வெங்காயம் சரி நல்லா வதங்கி வரட்டும். அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாமே நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டு நல்லா எல்லாம் ஒன்று செய்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம இதை நம்ம காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா குக்கரில் இருக்க காயில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி தான் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுடலாம். ஓரளவுக்கு வதங்கலை அப்படின்னா நம்ம இன்னொரு தடவை கொஞ்சமாக லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்க வைக்கணும், அப்படி வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணியாக இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணியாக வச்சுக்கலாம். இல்லைனா தண்ணியாக வேணான்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் திக்காக வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் கொத்தமல்லி பிடிச்சவங்க நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கிறீங்க. கொத்தமல்லி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி தெரியும். அதனால் கொத்தமல்லி பிடிச்சவங்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறீங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.